எனக்கு வணக்கம். எனக்கு தத்துவம் ரொம்ப பிடிக்கும். ஜென் தத்துவமும் பிடிக்கும், மனிதனோட உளவியல் பிடிக்கும். இப்படி இது எல்லாமே சேர்ந்து கிம்கிட்டு படத்தில் ரொம்ப ரொம்ப ஆழமாக ஆழ்ந்த ஒரு தியானத்தை நோக்கி போகிற மாதிரி தான் அவருடைய படங்களில் உடைய கேரக்டர்ஸு, அந்த உலகம் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. கலைஞர்கள் அவங்களுடைய படைப்பில் எப்பயும் நம்மகிட்ட வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி கிம்கி டோக்கோடைய நினைவு தினம். அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலையும் அவர் கலை மூலமாக நம்மகிட்ட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவர் படங்கள் மூலமாக நம்மகிட்ட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். எப்பயுமே அவர் மறக்க முடியாத ஒரு கலைஞன். அவரை பற்றி பேசணுன்னா ஒரு காற்று போல், ஒரு கடலை போல் பறந்து விரிஞ்சு ஒன்று. அதுக்குள்ளே நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு துளி மட்டும் தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்ற கேள்வி வந்துட்டே இருந்துச்சு அவர் படம் பார்க்குறப்பெல்லாம். அதை பற்றி மட்டும் தான் நான் இப்போ பேச போகிறேன். பெரும்பாலும் கிம்கிட்டு படத்தில் பார்த்திங்கன்னா மௌனங்கள் மூலமாக தான் அவர் காட்சிப்படுத்தியிருப்பார், அவர் காட்சியில் கடத்துவார். அதில் முக்கியமாக படகு, நீர், இது நிறைய படத்தில் அவர் பொதுவான ஒரு இதாக வச்சுருப்பார். ஏன் அவருடைய உலகத்தில் அதிகமாக இப்போ படகுக்குள்ளே நடக்குது, போட்டுக்குள்ளே நடக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நீருக்குள்ளே நடக்குது, நீரை சுற்றியாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி இருந்துச்சு. அது நான் தேடி பார்த்தப்ப அவரே சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. நான் அவர் சொன்ன விஷயத்தை தான் சில விஷயம் சொல்ல போகிறேன். அதில் என்னுடைய பல படங்களில் கதாபாத்திரங்கள் சின்ன போட்லேயோ இல்லை படகு வீட்டிலே தான் வாழ்கிறாங்க. இந்த தனிமையான அமைப்பில் கதாபாத்திரங்களுடைய உணர்ச்சிகள், ஆசைகள், வன்முறைகள் இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக வெளிப்படுறதா நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர். சமூகத்துடைய புற தலையீடுகள் இதில் இல்லாதனால மனித இயல்பின் தூய்மையான கடுமையான ஆராய எனக்கு அது உதவுதுன்னு அவர் சொல்கிறார். அதில் நீர் ஒரு திரவம், அது நிலமும் இல்லை வானமும் இல்லை, இது நிலையாக இல்லாத மாறக்கூடிய ஒரு இடைநிலையை குறிக்குதுன்னு அவர் சொல்கிறார். அதில் இந்த நீர்நிலையை எனது கதாபாத்திரங்களின் தார்மீக மற்றும் மனோதத்துவ தடுமாற்றங்களின் களமாக பயன்படுத்துகிறேன்னு அவர் சொல்கிறதில்ல. கதாபாத்திரங்களுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில், காதலுக்கும் வெறுப்புக்கும் இடையில், இல்லைன்னா வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில் தளர்றப்ப சுற்றி இருக்கிற நீர் அவங்களுடைய நிலையற்ற தன்மையை பிரதிபலிக்குதுன்னு அவர் சொல்கிறார். அதில் நீர் என்பது பொதுவாகவே ஒரு சுத்திகரிப்புக்கான ஒரு குறியீட்டு தான். இது கதாபாத்திரங்களுடைய கடந்த கால பாவங்க, கர்மா இதெல்லாம் கழுவி நீக்கும் சக்தியாக பார்க்கப்படுதுன்னு அவர் சொல்கிறார். அதில் அதே போல் தான் படகு எப்போதும் நிலையானது கிடையாது. அது பயணம் செஞ்சுட்டே இருக்கும். இது அந்த கதாபாத்திரங்க தங்களுடைய வாழ்க்கையில் புதிய கட்டத்துக்கு அல்லது புதிய யதார்த்தத்தை நோக்கி போதுன்னு அவர் சொல்கிறதில்ல. சில சமயங்களில் படகுலேருந்து கரைக்கு போகிறதும், கரையிலேருந்து படகுக்கு வர்றதும், கதாபாத்திரங்க அடக்குமுறையிலேருந்தும் பழைய வாழ்க்கையிலேருந்தும் விடுதலை பெறதா அது உணர்த்துதுன்னு சொல்கிறார் அவர். நான் என் படத்தில் பொதுவாகவே குறைந்த வசனத்தை தான் நான் பயன்படுத்துவேன். ஏன்னா நீர் மற்றும் படகுகள் போன்ற காட்சிகள் மூலமாக கதாபாத்திரங்களுடைய நிலையை பேசுகிறேன்னு சொல்கிறார் அவர். இயற்கையின் மத்தியில் இருக்கிற அந்த தனிமையான அமைப்பில் அவங்க வாயால் பேச தேவையில்ல. அவங்களுடைய கண், அவங்களோட உடன்மொழி, அப்புறம் சுற்றுச்சூழலுடைய அமைதியை எல்லாத்தையும் வெளிப்படுத்துன்னு சொல்கிறார் அவர். அந்த அமைதி தான் உண்மையான ஆன்மீகத்தை தூண்டுதுன்னு அவர் சொல்கிறாரு. அதில் சுருக்கமாக சொல்லணும்னா கிம்கிட்டுக்கோடைய உலகத்தில் நீர், படகு வெறும் காட்சி அமைப்பு மட்டும் கிடையாது. அது மனித ஆன்மாவின் போராட்டம், தனிமை மற்றும் அமைதியான தியானம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு தத்துவம். அப்படி தான் அவருடைய அந்த போட்டு நீர்லாம் இருக்குது. இதை தாண்டி அவருடைய படங்கள் நிறைய இருக்குது. நான் நண்பர்களோட பேசியிருக்கிறப்ப ரொம்ப நாளாக எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. அதுக்காக தான் இதை கொஞ்சம் நான் தேடி பார்த்தேன். சரி, உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த டவுட் இருந்திருக்கும். சரி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். அதை நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன். ஆனால் கிம்கிட்டியை பற்றி பேசணுன்னா அது பெரிய விஷயம். அவருடைய வாழ்க்கையும் ரொம்ப 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 ஒரு ஒரு எல்லையற்ற ஒன்று. அது எப்படின்னா ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அது ஒரு உணர்வு கொடுத்துரு எனக்கு. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி நிறைய பேசணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய குறியீடு. இந்த குறியீடை பற்றி நான் மட்டும் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவரை பற்றி இன்னும் நான் பேச வேண்டியது இருக்குது. அடுத்த வர வீடியோவில் பேசுவோம். நன்றி, ரொம்ப தேங்க்யூ, நன்றி.